இந்தியா முழுவதும் இதுவரை இல்லாத அளவுல ஜெபிக்கும் போது கர்த்தர் வாசல்களை திறப்பார். விசேஷமாய் எந்தெந்த கிராமத்துல சுவிசேஷத்தை நான் விடுவதில்லை, எங்க கிராமத்துக்குள்ள எல்லாம் ஒருத்தர் வரக்கூடாது, இப்படி எல்லாம் வச்சு சொல்லி வச்சிருப்பாங்க, கட்டுப்பாடு. நம்ம ஜெபிப்போம்னா ஆண்டவர் இந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் உடைத்தறிவார். ஆமென், அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் இந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் என்ன செய்வார்? உடைத்தறிய கர்த்தர் கிருபை தருவார். கர்த்தர் திறந்தால், நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை. இல்ல, அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவருமா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் இந்த காலத்துல இந்த நாட்களில பலமாய் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்தியா முழுவதும் பல இடங்களில பயங்கரமா சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாது, ஜனங்கள் மனம் திரும்ப கூடாது, இயேசுவை அறியக்கூடாது. ஏன் நம்ம இயேசுவை அறிவிக்கணும்? நீ காலையில அப்படியே யோசிக்கும் போது எழுந்து டைம் ஆயிடுச்சு, ஏன்னா நேற்று ரொம்ப டயர்ட், ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கும்போது யோசிச்சு பார்த்தா நான் எவ்வளவு பாக்கியவான். எதுக்கு பாக்கியவான்? இதெல்லாம் கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிறவனே பாக்கியவான். அல்லேலூயா. ஆமா, நிறைய பேர் நம்ம சொல்றோம், அவன் பாட்டு கிடக்கட்டும், அவன் பாட்டுக்கு இருக்கட்டும், நம்ம பாட்டுக்கு வேலை செய்யும். இயேசு நமக்கு தந்த மிகப்பெரிய கற்பனை என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா என்ன கற்பனை உங்களுக்கு முதலாவது தந்திருக்கிறார்? ஈஸியா அவர் பரமேறி போகும்போது நமக்கு கொடுத்த கட்டளை என்ன சொல்லுங்க? என்ன? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், முதலாவது என்ன செய்யணும்? நீங்க புறப்பட்டு, நேற்றை ஆவியானவரை நம்ம பெற்றுக்கிட்டாச்சு இல்லையா? ஆவியானவரை பெற்றுக்கிட்டாச்சு, ஜபிச்சாச்சு, இனி அப்படி உட்காரக்கூடாது. இவை எல்லாம் ஒரு ஜெயங்கொள்ளுகிறவனுடைய அடையாளமாகும். நான் ஜெயங்கொண்ட ஒரு வாழ்க்கை வாழணும்னா என்னெல்லாம் தேவை, என்னெல்லாம் பெற்றுக்கொள்ளணும், என்னெல்லாம் செய்யணும்னா அதெல்லாம் தான் இங்க சொல்லப்படுகிறது. இப்ப நேத்தை நம்ம ஆவியானவர் பெற்று ஆவியில பேசி எல்லாம், இப்ப என்ன செய்யணும்னா புறப்பட்டு போகணும். இப்ப என்ன செய்யணும்? நீங்க ஒரு சபை என்ன செய்யணும்னா புறப்பட்டு போகணும். புறப்பட்டு போய் முதலாவது அப்ப எழுதிக்கங்க, நான் என்ன செய்யணும்? போகணும். ஊழியத்துக்கு என்ன செய்யணும்? போகணும். ஏன் போகணும்? நமக்குள்ள இன்னைக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. நான் போகணுமா? நீ தான் போகணும். ஏன் போகணும்? புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராகணும். என்ன செய்யணும்? சகல, சொல்லுங்க, யார சீசராகணும்? சகல ஜாதிகளை. இது யார் தந்த கற்பனை? ஏசப்பா நமக்கு தந்த த கிரேட், மிக பெரிய கற்பனை. இதை நீங்க கடைபிடிக்கணும். இதை நீங்க செய்யலைன்னா பரலோகம் போறதே கஷ்டம். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுறனல்ல, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார். ஆமென், அல்லேலூயா. மத்த 7வது அதிகாரத்துல சொல்றாரா இல்லையா? சொல்றாரா இல்லையா? நம்ம ஆண்டவரே 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 நான் ஆசீர்வதியும் கூப்பிடுறதுனால இல்லையா? தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். எது தேவ சித்தம்? எது தேவ சித்தம்? எது தேவ சித்தம்? அதை எடுங்க. 1 தீமோத்தேயு, இந்த வசனம் அப்படி இருக்கட்டும், எல்லாத்தையும் வசன ஆதாரத்தோட உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவரா இருக்கு. இப்ப புரியுதா உங்களுக்கு? எது தேவ சித்தம் சொல்லுங்க? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற. இந்த உலகத்தில் உள்ள இந்துவோ முஸ்லிமோ சீக்கியனோ உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படுறதுன்னா என்னது? இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் ரட்சிப்பு. 2வது அனுதினமும் ரட்சிக்கப்படணும். 3வது முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனை ரட்சிக்கப்படும். இது ரட்சிப்பு.
ரட்சிப்பு 3 வகைப்படும். இது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல. ரட்சிப்பு என்றால் என்ன? உங்களை பார்த்து ஒருத்தன் கேட்கறாங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? ரட்சிப்பா எனக்கு தெரியாதே. ரட்சிக்கப்பட்டுட்டீங்களாமா? நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா? ஆமா, உங்களை தான் கேட்கிறேன். ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா? எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? ஞானஸ்நானம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்க. ஏற்றுக்கொண்டனாலதான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்க இல்லையா? ஏன் நீங்க ஞானஸ்தானம் எடுத்தீங்க? யாரு உங்களை எடுக்க சொன்னா? பாஸ்டர் சொன்னாரா? ஐயோ, பாஸ்டர் ஏன் சொன்னாரு? பாஸ்டர் வேற வேலை இல்லையா? யார பார்த்தாலும் ஞானஸ்தானம் எடு, ஞானஸ்தானம் எடு ஏன் சொல்றாரு? அங்க அங்க சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்கள்னு யாரு சொன்னா? பாஸ்டருக்கு விருப்பம் இல்ல, பாஸ்டருக்கு ஆசை இல்ல. சொன்னது யாரு? அதை கை கொள்ளுகிறது, அதை கடைபிடிக்க வேண்டியது யாருடைய வேலை? பாஸ்டருடைய வேலை. இப்ப புரியுதா? அப்போ இங்க பாருங்க, எல்லா மனுஷனும் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். அப்படின்னா அம்மா சொன்னபடி ரட்சிக்கப்பட்டீங்களா கேட்டா அவங்க சொன்னாங்க, நான் ஞானஸ்தானம் எடுத்தேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க. அப்போ எல்லா மனுஷனும் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்பது யாருடைய விருப்பம்? அல்லேலூயா. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று யாருடைய விருப்பம்? ஆண்டவருடைய விருப்பம். அப்ப எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட, எப்படி ரட்சிக்கப்படவும், அடுத்து என்ன சொல்லுது? சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும். சத்தியத்தை அறிகிற அறிவு எப்படி வரும்? சத்தியத்தை அறிகிற அறிவு எப்படி வரும்? சத்தியம் அறிகிற அறிவுனா என்ன அது தெரிஞ்சுக்கணும். இப்ப ரட்சிப்புனா என்னன்னு தெரிஞ்சில்ல? ரட்சிப்பு பற்றி தெளிவு வந்துச்சுன்னா 3. 1, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுக்கணும். இது ரட்சிப்பின் முதல் படி. 2வது படி என்னன்னா, அனுதினமும் ரட்சிக்கப்படணும். முதல் என்னது? இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்வது ரட்சிப்பின் முதல் படி. 2வது படி என்னன்னா, அனுதினமும் ஞானஸ்நானம் எடுத்த நீங்க என்ன செய்யணுமா? அனுதினமும் பாவத்தை செய்யாம அதுல இருந்து ரட்சிக்கப்படணும். புரியுதா? அனுதின ரட்சிப்பு. பாவத்துக்கு விளைவு இருக்கணும், பைபிள் படிக்கணும், பரிசுத்தமா வாழணும். இது 2வது படி. ரட்சிப்பின் 2வது நிலை அனுதின ரட்சிப்பு. அதுக்கு பேர் என்னது? அனுதின ரட்சிப்பின் 3வது நிலை. 3வது நிலை முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவன் ரட்சிக்கப்படும். நம்ம உயிர் போகும் பாத்தீங்களா? நம்ம ஜீவன் போகும்ல, அந்த நொடி வரைக்கும் அவருக்கு பரிசுத்தமா வாழணும். அதுதான் 3வது நிலை. அப்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா the real salvation எங்க? பரலோகம் போய் சேருங்க. அதுதான் 3வது ரட்சிப்பு. முட்டி பரிந்த நிலைக்கு ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு என்ன அர்த்தம்? பரலோக ராஜ்யத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போயிருவார். மரணத்தில், அதாவது மரணத்தினின்று அக்கினி கடல் இருந்து உங்களை ரட்சிக்கிறார். இதுதான் 3வது. சொல்லுங்க. முடி பரிந்த நிலை நின்று முடிபெறந்த நிலை நிற்கும் போது இந்த மரணத்திலிருந்து நம்ம மறிச்சிருவோம். 2ஆம் மரணத்திலிருந்து நம்ம தப்புவிக்கிறோம். That is the real salvation. வெளிப்படத்தில் எழுதப்பட்டிருக்கல, ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட காணப்பட்டவன் எவனோ அவன் அக்கினி கடல்ல போடாம நரகத்துக்கு போகாம உங்களை தப்புவிக்கிறார். That is the third part of the salvation. 3வது பகுதியாகிய ரட்சிப்பு. அப்ப ரட்சிப்பு 3 நிலைப்படும் இல்லையா? உங்களுக்கு தெரியுதுல்ல? முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இருதயத்தை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெறுவர் முதலாவது ரட்சிக்கப்படுகிறார். அனுதினமும். இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? இன்னைக்கு இனிதான் வரல. நேற்றுக்கு ரட்சிக்கப்பட்டீங்களா? நேற்று ரட்சிக்கப்பட்டீங்களா? விழுந்துட்டீங்களா? சிலர் அனுதின ஞானஸ்தானம் எல்லாம் ஒழுங்கா எடுத்துருவாங்க, அனுதின ரட்சிப்புல கோட்டையை விட்டுருவாங்க. ஜாக்கிரதையா இருங்கள். நிறைய ஞானஸ்தானம் எடுத்துட்டு அதாவது அனுதின ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். இந்த அனுதின ரட்சிப்பை காற்று கொண்டாதான் 3வது நிலைக்கு போக முடியும். நிறைய பேர் முதல் நிலையில இருக்கிறீர்கள். அந்த அனுதின ரட்சிப்புலதான் திருவிருந்த ஆராதனை நம்ம ஜெபிக்கிறோம்ல, ஆண்டவரே என்னை சுத்திகரி, அது நமக்குள்ள போய் நம்மளை சுத்திகரிக்கிறது. திருவிருந்த ஆராதனை எடுக்கணும், சர்ச்சுக்கு ஒழுங்கா வரணும், பைபிள் படிக்கணும், தினந்தோறும் ஜெபிக்கணும், அப்பதான் பரிசுத்தமா இருக்க முடியும். இது 2nd நிலை. இந்த 2வது நிலையை சரியா செஞ்சீங்கன்னா 3வது நிலை எட்டுவீர்கள். நரகத்துக்கு போகாம ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? காப்பாற்றுவார். இது ரட்சிப்பு குறித்து. இப்ப 2வது வாங்க, அப்படியே பாயிண்ட் எழுதிங்க. எத்தனை பாயிண்ட் எல்லாம் தெரியல, எழுதி வரிசை எழுதிட்டு வாங்க. சத்தியத்தை அறிகிற அறிவு. என்னது சொல்லுங்க? சத்தியத்தை
சத்தியத்தை அறிகிற அறிவு என்றால் என்ன அப்படின்னா, சத்தியத்தை அறிகிற அறிவுன்னா என்ன? இயேசு சொன்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். ஓகே, அப்ப சத்தியம்னாலே இயேசுதான். சத்தியம்னா யாரு? எங்களுக்கு சத்தியம் டிவி தான் தெரியும். சத்தியம்னா யாரு? இயேசு. இயேசுவை அறிகிற அறிவு. சிம்பிளா சொல்லணும், சத்தியத்தை அறிகிற அறிவுனா என்னது? இயேசுவை அறிகிற அறிவு. இயேசு யாரு, எப்படிப்பட்டவர்? சகை பாத்தீங்களா? சகை இயேசு யாருன்னு தெரியாது, எங்கேயோ கேள்விப்பட்டான். இயேசு பயங்கரமான, அவரை பார்க்க ஆசைப்பட்டான். ஓடி போய் மரத்து மேல யாருன்னா அவரை பார்த்தான். பார்த்த உடனே அவர் பாருங்க, அவர் அறிவை இப்ப சொல்றேன் பாருங்க, எப்படி சத்தியத்தை நீங்க எப்படி அறியணும்ன்றத பெஸ்ட் எக்ஸாம்பிள் சகையுதான். கேள்விப்படுறான், நீங்களும் கேள்விப்படுறீங்க. பாஸ்டர் சொல்றாரு இயேசு ரொம்ப நல்லவர், நீங்க உடனே என்ன பண்றீங்க? சர்ச்சுக்கு வர்றீங்க. அதே மாதிரி சகை மரத்து மேல ஏறுறான். யாரு? இயேசு நீங்க பார்க்கணும். அடுத்து நீங்க என்ன செய்யணும்? பார்க்கணும். பார்த்தாச்சு. பார்த்த உடனே இயேசுவை கூப்பிடுறாரு, வாணும். ஐயோ, இவர் இப்படி எல்லாம் கூப்பிடுவாரு எனக்கு தெரியாது. இப்ப இயேசுவை இன்னும் அறிகிறான். ஃபர்ஸ்ட் பாக்குறான், ஃபர்ஸ்ட் கேட்கறான், அடுத்து பாக்குறான், அடுத்து அறிகிறான். எப்படி அறிகிறான்? அவங்க எல்லாம் இவன் என்ன நினைச்சிட்டு இருந்தான்னா, நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது இயேசு. நீங்க அவரை நெருங்க நெருங்க அவர் உங்களுக்கு வித்தியாசமானவர் இருப்பார். ஒரு ஊழியக்காரனா சொல்றேன், நீங்க இப்ப பாஸ்டர் உங்களுக்கு ஒரு இயேசுவை சொல்லி தந்திருப்பார்ல. எனக்கு சின்ன வயசுல எல்லாம் இயேசுவை சொல்லி கொடுத்தாங்க. எங்க ஊழியக்காரங்க எல்லாம் சொல்லுவாங்க, இயேசு இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர். ஓ, குட்டுமை பண்றாங்க. வயசுல எல்லாம் பாச கூட்டம், அந்த கூட்டம், இந்த கூட்டம் போட்டு இப்படிதான் இருக்கும். எத்தனை இருக்கு இப்படி இருக்கு? கொஞ்சம் சின்ன வயசுல எல்லாம் ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் அம்மா அடிச்சு உட்கார வைப்பாங்க. எப்படா முடியும் போட்டு கொள்ளுறாங்கப்பா. உங்களுக்கு இருக்கா? இப்போ அப்படியா இருக்கு? அல்லேலூயா. இப்படிதான் இருக்கும். அப்ப எனக்கு என்ன இல்ல, இயேசு அறிகிற அறிவு யாரோ சொன்னாங்க, ஆனா எனக்கு இல்ல அறிவு. ஆனா ஒரு 9th ஸ்டாண்டர்ட் எல்லாம் வந்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவரை அறிய ஆரம்பிச்சோம். கொஞ்சம் கொஞ்சமா. கஷ்டத்தினால படிப்பு வராது நமக்கு, அதான் பிரச்சனை. அப்போ ஆண்டவரே 10th பாஸ் பண்ணுங்க ஆண்டவரே. அதுக்குதான் பயங்கரமா பிடிச்சது. இங்கிலீஷ் வராது, 10th பாஸ் பண்ணுங்க ஆண்டவரே. அதுக்கு பிடிச்சி 10th பாஸ் ஆயிட்டேன். அன்னைக்கு ஆண்டவர் செஞ்சுட்டாரு. உங்களுக்கு தெரியுமா, நான் 10th ரிசல்ட் வாங்கி எங்கேயுமே போகல. ரிசல்ட் பார்த்துட்டு பஸ்ல இருந்து இறங்கி நேர ஆலயத்துக்கு ஓடினேன், சகை மாதிரி. அல்லேலூயா. அன்றைக்கு கர்த்தரை அறிகிற அறிவு எனக்குள்ள என்ன செஞ்சுச்சு? வளர்ந்துச்சு. நேர ஆலயத்துக்கு போய் முழங்கால் படிட்டு அழுது ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். எல்லாரும் என்ன சொன்னாங்க? நீங்க எனக்கு இப்படி செஞ்சுட்டீங்களேப்பா. கர்த்தரை அறிகிற அறிவை நானா உணர்ந்தேன். அது வரைக்கும் எனக்கு பிடிக்கல. அப்ப எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சு. 2வது ஊழியக்காரங்களுக்கு போய் ஸ்வீட் எல்லாம் வாங்கி கொடுத்தேன். அறிகிற அறிவு வளருது, யாருக்கு கொடுக்கணும்னு தெரியுது. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே போனேன். பாத்தீங்களா, இதுதான் அறிகிற அறிவு வளருது. அதுல இருந்து நானும் அறிய ஆரம்பிச்சேன். அடுத்து பாத்தீங்கன்னா பாட்டு பாடுவேன். எப்படி தெரியுமா? எங்க அப்பாவை ஹெல்ப் பண்றதுக்கு தோட்டத்துக்கு போவான். நானும் போவேன், எங்க அண்ணனும் போவான். அது எப்படின்னா பெரிய 1 ஏக்கர் இருக்கும். அப்போ அதுல ஒவ்வொரு ஆளும் அங்கங்கேயாவது நிற்போம் வேலை. நான் சத்தமா பாட்டு பாடுவோம். உடனே பக்கத்துல உள்ளவங்க பாவம், ஏன்டா கத்திட்டு கிடக்குறான்? இது கர்த்தரை அறிகிற அறிவு. இல்லையா? 2 நாள் அவன் அப்படிதான் முடிவு பண்ணிட்டாங்க. அவன் அப்படிதான், அவனை விட்டுடுங்க. பாட்டு பாடுறது, கர்த்தரை அறிகிற அறிவு வளருது. இல்லையா? சத்தியத்தை அறிகிற அறிவு. ஆமா, அப்படி வளர்ந்து 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 இன்னைக்கு இங்க நிக்குது. இல்லையா? அப்ப பாத்தீங்களா, ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சு? சகை கிட்ட யாரோ சொன்னாங்க, அது கொஞ்சம் கஷ்டம் தான். சரி சும்மா பார்ப்போம், சும்மா போவோம் சர்ச்சுக்கு. எப்படி போவோம்? அம்மா கூட்டாங்க போவோம், புருஷன் கூட்டாங்க போவோம், மனைவி கூட்டாங்க, பாஸ்டர் கூட. ஆனா வர வர சத்தியத்தை அறிகிற அறிவு என்ன செய்யுது? சகையு ஃபர்ஸ்ட் யாரோ சொன்னாங்கன்னு மரத்து மேல யாருனா, ஆனா பார்த்தா இவர் ரொம்ப நல்லவரா இருக்காருப்பா, என் பேரை சொல்லி கூட்டம். ஐயோ என் பேரை சொல்லிட்டாரு, என் பேரெல்லாம் இவர் சொல்லுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை. இவர் இவ்வளவு நல்லவரா அப்படின்னு இம்ப்ரெஸ் ஆகி இறங்கி நிக்கிறான் தரையில. அதோட முடியல, இவ்வளவுத்த முடியல. சுத்தி நிக்கிறவன் சொல்றான், ஐயா இவன் ஆவியாச்சே. இன்னும் அறிகிறான்,
டே இப்ப முடிவு பண்றான், இவர் தாண்டா வேணும், டே சொத்துக்கு தான் வித்துறான்டா, இவர் தாண்டா வேணும். அறிவு வளருது, பாத்தீங்களா? அறிவு வளருது. உடனே இயேசு சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென், அல்லேலூயா. சத்தியத்தை அறிகிற அறிவு யாருக்குள்ள அதிகமாகுமோ அந்த வீட்டுக்குள்ள ரட்சிப்பு வந்துடும். ஆமென், அல்லேலூயா. ஏன் சத்தியத்தை அறிகிற அறிவு வளரணும்? உங்களுக்குள்ள சத்தியத்தை அறிகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென், அல்லேலூயா. சத்தியத்தை அறிகிற அறிவு எனக்குள்ள வளர்ந்த போது அது என் தகப்பனாரை, குடிகார தகப்பனாருக்குள்ள மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. ஆமே, எனக்கு ஆசீர்வாதம் இல்லாத சாபம் நிறைந்த என் குடும்பம் ஆசீர்வாதமா மாறுச்சு. அல்லேலூயா. எதற்காக ஐயா எல்லாரும் சத்தியத்தை அறியணும்? எதற்காக ஐயா ரட்சிக்கப்படணும்? அதுக்கு நானே சாட்சி. என்ன சாட்சி? சகை சாட்சி, நான் சாட்சி. சகைக்கு எல்லாம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, நிம்மதி இல்ல, சமாதானம். எத்தனை மனிதர்கள் இந்த உலகத்துல இன்னைக்கு நிம்மதியும் சமாதானம் இல்லாம கிடக்குறாங்க தெரியுமா? அவனுக்கு சகை மாதிரி எத்தனை பேர் கிடக்குறாங்க தெரியுமா? பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா நிம்மதி இல்லாதவன் 1000 லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில், பில்லியன் கணக்குல மக்கள் இந்த உலகத்துல கிடக்குறாங்க. அவர்களுக்கு யாரையா சொல்லுவாங்க இயேசு பத்தி? ஏனையா சொல்லணும் இயேசு பத்தி? நீனையா சொல்லணும் இயேசு பத்தி? நீங்க தான் சொல்லணும். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். சொல்லுங்க, உலகத்தானே சொல்றான். எனக்கு ஒரு இன்பம் கிடைச்சிச்சு, அதான் ஏன் கத்திட்டு நடக்கிறோம்? அத தந்தவர் அவர். நீ மட்டும் நல்லா இருக்கல்ல, இப்படிதான் சொல்லு. நீ மட்டும் நல்லா இருக்கல்ல, அப்ப வீட்டுக்குள்ள இருந்துக்கோ, ஏசி ரூமுக்குள்ள இருந்துக்கோ, போடா தெருவுக்கு போ, பஸ் ஸ்டாண்டுக்கு போ, எல்லாருக்கும் சொல்லி இயேசு பத்தி. ஏன் நான் ஊழியத்தை செய்ய வேண்டும்? நான் நல்லா ஆயிட்டேன்ல, ரட்சிப்பு எனக்கு கிடைச்சிச்சுல்ல, போதுமா? போதுமா? நோ. சகலரும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லாரும் கர்த்தரை இயேசு கிறிஸ்து அறிய வேண்டும். இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க ஊழியம் செய்ய வேண்டும். இயேசு பத்தி சொல்லணும் எல்லாருக்கும். ஏன்னா அவருடைய சுத்தம், அவருடைய சித்தம் செய்கிறவன் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். அவருடைய சித்தம் எது? எல்லா மனுஷர் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லா சத்தியத்தை அறிகிற அறிவை, இப்ப சத்தியத்தை அறிகிற அறிவு என்ன புரிஞ்சுச்சுங்களா? இயேசுவை அறிகிற அறிவு, இதை அவர் நமக்கு தரணும். அல்லேலூயா. இயேசுவை அறிகிற அறிவுல நீங்க என்ன செய்யணும்? வளரணும். சகை வளர்ந்த உடனே வளர்ந்தவர்களுக்கு சொத்து, உலகம், பணம். இங்க யாருக்காவது உலகம் முக்கியமா இருக்கா? நீ சத்தியத்தை அறிகிற அறிவு வளரல. இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே ஏதாவது இந்த உலக காரியம், எல்லாரும் நெஞ்சில ஒண்ணு கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவர் இந்த உலக காரியத்துல ஏதாவது உங்களுக்கு முக்கியமா இருக்கா? அப்ப நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே சத்தியத்தை அறிகிற அறிவை எனக்கு தாரும். கேளுங்க, சத்தியத்தை அந்த மெய் தெய்வமாய். சகை சொன்னா இல்ல, என் சொத்து வேண்டான்னு, சொத்தை வித்துறேன். ஏன் என்னால முடியல? என்னால ஏன் முடியல? எனக்கு அந்த பாவத்தை விட முடியல. எனக்கு உண்மை அறிகிற அறிவை தாரும். சொல்லுங்க, உண்மை அறிகிற அறிவை தாரும். ஜெபிங்க. நீர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் புரிந்து கொள்ளட்டும், நீர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிந்து கொள்ளும் ஒரு அறிவை எனக்கு தாரு ஆண்டவரே. கேளுங்க, ஒரு அறிவை எனக்கு தாரு ஆண்டவரே. நீர் எப்படிப்பட்டவர் என்று அறிகிற அறிவை எனக்கு தாரு. தாங்கப்பா, இயேசு உங்களுக்கு தாங்குவார். அல்லேலூயா. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தின் அறிய அடையணும், அவர் சித்தம் உள்ளார். அப்ப தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சிச்சு இல்ல? இப்ப உங்கள்கிட்ட கேட்பேன், தேவன் என்ன சித்தம் கொண்டு இருக்கிறார் சொல்லுங்க? எல்லாரும், இந்தியாவில் உள்ள எல்லாரும், எல்லாரும்னா எல்லாரும். அங்க சொன்னார் சகல ஜாதியும், சகல. ஆமா, அது நீங்க இந்த ஜாதின்னு எடுத்தாலும் சரி, எந்த ஜாதின்னு எடுத்தாலும் சரி. பைபிள்ல அந்த ஜாதியை சொல்லல, பைபிள்ல ஜாதி எழுதிருக்கு. பைபிள்ல உள்ளது, இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா ஆல் நேஷன். நேஷன்னா என்னது? நேஷன்னா என்னப்பா? நேஷன்னா என்ன சொல்லுங்க? நாடு. பதிலே சொல்ல மாட்டேன். இந்தியா இஸ் அவர் நேஷன் இல்லையா? பைபிள்ல எழுதியிருக்கிறது எல்லா நாடுகளும். ஓகே, உடனே இந்தியாவில மட்டும்தான் ஜாதி உண்டு, அது உங்களுக்கு தெரியுமா? யாரெல்லாம் அங்க ஒண்ணும் இல்லை. வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா, அமெரிக்கா போனீங்கன்னா கருப்பின மக்கள், வெள்ளையில மக்கள், அவ்வளவு. ஜாதிகள் எல்லாம் வெளியில. நம்ம இந்தியர்களுக்கு தான் பிடிச்ச பெரிய சாபம் ஜாதி. ஆமா, அதனால நிறைய பேர் கேக்குறாங்களாம், பைபிள்ல கூட ஜாதி எழுதியிருக்குல்ல, நீ புறஜாதி இடத்துலன்னு எழுதியிருக்குல்ல. ஆமா, நீ புறஜாதி இடத்துல பொன் கொள்ளக்கூடாது. என்ன புறஜாதியா? அது எங்க ஜாதி?
அவன் அங்க ஜாதி. புறஜாதி என்று சொன்னால் என்ன? ரட்சிக்கப்படாதவன் புறஜாதி. மற்ற விக்கிரகத்தை ஆராதிக்கிறவன் புறஜாதின்னு பைபிள் சொல்லு. அவனும் ரட்சிக்கப்பட்டு வர வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம், சித்தம். ஓகே, அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? இப்ப இந்த வசனம் உங்களுக்கு புரிஞ்சுச்சுல? நல்லாவே சத்தியத்தை அறிகிற அறிவே தேவன் சித்தமா இருக்கு. இப்ப நீங்க மத்தேயுக்கு வாங்க. மத்தேயு, ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், 28வது அதிகாரத்துல என்ன சொல்றார்? சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை ஆமென், அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம முதலாவது பார்த்துட்டோம். இப்போ ஆமென். இப்ப இங்க என்ன சொல்லப்படுறது? நீங்கள் புறப்பட்டு போய் என்ன செய்யணும்? இப்ப உங்களுக்கு புரிஞ்சிச்சு ஏன் நம்ம எல்லாரையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும், இல்லைன்னா எல்லாரையும் நம்ம இன்னைக்கு இந்த உலகம் நம்மளை பார்த்து சொல்லுது, உங்களுக்கு வேற வேலையே இல்லை, மதம் மாத்துறாங்க, அது மாத்துறாங்க. ஏன்னா அது தேவன் நமக்கு தந்த கட்டளையா இருக்கிறது. அல்லேலூயா. அதில் நீங்கள் புறப்பட்டு போய் சகல தாஜியும் சீசராக்கி பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, ஆமென், அல்லேலூயா. நீங்க என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் கொடுக்கணும். இது தேவன் தந்த கட்டளை, இது தேவனுடைய சித்தம், இதை நீங்கள் செய்ய. அது ஏன் செய்யணும்னு இவ்வளவு நேரம் நான் சொன்னேன். அது மட்டும் இல்ல, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன செய்யணும்? உபதேசம் பண்ணணும். அல்லேலூயா. அப்போ நம்ம அறிவிச்சு அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தா மட்டும் போதாது. அடுத்த காரியம், இந்த வேதத்தை அவர்கள் கை கொள்ளும்படிக்கு உபதேசம். எப்படி இந்த காலத்துல கர்த்தரை அறிகிற அறிவு நமக்குள்ள வளரும், சத்தியத்தை அறிகிற அறிவு வளரும்னா அது பைபிள் மூலமாக தான். எனக்கு வரத்தை தாரும், இதோ கொடுங்க கொடுங்க, நான் போறேன், கொடுங்க கொடுங்க. நீ போக வேண்டாம், அவர் தர. முதலாவது புறப்பட்டு போ. ஆமா, டாக்டராவ ட்ரை பண்ணு. புரியுதா நான் சொல்றது? டாக்டர் ஆவறதுக்கு ஃபர்ஸ்ட் வியாதியஸ்தனுக்கு தைரியம் என்ன செய்? ஜெபம் பண்ணு. அடுத்து அவன் எப்படியும் பல ஆயாக்களுக்கு ஜெபம் பண்ணி காட்டு பையன்ல ஆயாவுக்கு ஜெபம் பண்ணி ஆயாவை அனுப்பி வச்சாச்சு. வருத்தம்தான். ஆண்டவரே வரங்களை தாரும் ஆண்டவரேன்னு கேட்டுதான். இப்போ திருக்கோயிலூர்ல ஆரம்பத்துல வந்த டைமு அவனீங்க என்ன ஒரு பிசாசு துரத்தை கூட்டாங்க. அந்த பிசாசை யாராலையும் துரத்த முடியல. சரி, என்னையும் கூட்டாங்க, வாங்கன்னு ஒரு பாசிட்டிவ் கூட்டு போனாரு. நானும் போய் படிச்ச வித்தை எல்லாம் பார்த்தாச்சு, காலை முதல் மாலை வரைக்கும். அதுக்கு இருக்க மாட்டேங்குது, அது போக மாட்டேங்குது. லாஸ்ட் நான் போறேன், நீ போட்ட போ. நீ போறியா? நான் போட்டா? நான் போக மாட்டேன், நான் போறேன். நான் வந்துட்டேன். என்ன பண்றது சொல்லுங்க? ரூம்ல அழுதேன். மேல என்னத்துக்கு ஆண்டவரே அழுதேன். ரூம்ல கிடந்து அழுதேன். இந்த என்ஜிஜி நகர்ல தான் இருந்தேன். அழுதேன். எதுக்கு நான் இங்க வந்தேன்? ஒரு பிசாச துரத்த என்னால இந்த 2 நாள்ல 3 பிசாசு துரத்தி இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் அதை தருகிறார். அழுதல்ல வச்சுக்கோ. அல்லேலூயா. இன்னைக்கு முடியுது, அன்னைக்கு முடியல. இந்த யோசிச்சு பார்த்தா எவ்வளவு, நீங்களே பாக்குறீங்க இல்லையா? இன்னைக்கு எவ்வளவு பிசாசுகளை துரத்த ஆண்டவர் உதவி செய்யும். அன்னைக்கு முடியல, இன்னைக்கு முடியுது. அல்லேலூயா. இன்றைக்கு நான் அதட்டும் போது பிசாசு பயப்படுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நான் போறேன்னு சொல்லுது, இன்னைக்கு அது ஓடுது. பாத்தீங்களா? ஆரம்பத்துல இல்ல, இன்னைக்கு இருக்கு. நீ செய்ய ஆரம்பிக்கும் போதுதான். நீ டாக்டராவுன்னு முடிவு பண்ணானா செயல்பட ஆரம்பி இருந்து. அல்லேலூயா. ஊழியக்காரன் ஆகணும்னு நினைச்சானா இன்னையில இருந்து. அதுக்குன்னு நேத்தைக்கு சொன்ன மாதிரி ஸ்தேவானுடைய பிள்ளைகள் மாதிரி பெறக்கூடாது. ஜெபித்து அழணும், ஆண்டவரே எனக்கு அந்த வரத்தை தாரும், சுகமாக்குற வரத்தை தாரும். ஜெபிக்க ஜெபிக்க ஏற்ற வேளையில கர்த்தர் கரத்துல தருவார். இல்லையா? வியாதியஸ்தர்கள் மேல கைகளை வைப்பீர்கள். இப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. இப்போ ஒரு காரியத்தை நான் தெளிவா சொல்றேன். சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொன்னவர் இங்க தெளிவா சொல்லல, மார்க்ல கரெக்டா சொல்லியிருக்கிறார். மார்க் எடுங்க, மார்க் 16வது அதிகாரம் எடுங்க. அங்கே கரெக்டா கர்த்தர் சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார்? இதே வசனம் தான். 15வது வசனம் பார். மார்க் 16:15. பின்பு
இல்ல 16, 15. ஆமா 16, 15 வாசிங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இங்கே அதே வசனம் தான், இயேசு அதே கற்பனை தான். பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். சொல்லிட்டாரா? இப்போ இத செஞ்சாதான் வரம் கிடைக்குமா? ஏன்னா கீழே எழுதியிருக்க, விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்நானம் பெற ரட்சிக்கப்பட்ட விசுவாசியாக்கப்படுவான். 17ஆம் வசனம் பாருங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்திலே பிசாசுகளை, நவமான பாசைகளை, சர்ப்பங்களை, சாவுக்கு எதுவாக கொடுத்தால் அவர்களை சேதப்படுத்தாது. வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்களுக்கு. பாத்தீங்களா? அப்ப யாருக்கு இது கிடைக்கும்? யாருக்கு? எத்தனை பேருக்கு வர வேணும்? அவங்க மட்டும் கை தூக்குங்க. எனக்கு வரும். ஃபர்ஸ்ட் புறப்பட்டு போங்க, வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு வர வேணுமா? சுவிசேஷத்தை மேல 15ஆம் வசனத்துல சொல்றாரு, புறப்பட்டு செய்யுங்க, ட்ரை பண்ணுங்க. முன்னாடி சொல்லும் போது விசுவாசத்தை வர்த்திக்க பண்றது எப்படி? அதுவும் பிராக்டிஸ். போயிட்டு என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க, தொடங்குங்க. வியாதிஸ்தர ஜெபம் பண்ண தொடங்குங்க, விசுவாசத்தை துரத்த தொடங்குங்க. ஃபர்ஸ்ட் நடக்காது, போக உங்களுக்கு இது புரியுதா? உங்களை இப்போ புரியும்படி சொல்ற பாரு. பிள்ளை 1 வயசாவது என்ன பண்ணும்? மெல்லமா எழுந்து பார்க்கும். என்ன செய்யும்? எழுந்தோன்னா எழுந்துருமா? டொம்னு விழுந்து கிடக்கும், கால் அடிபடும், கையடி. அது போல அப்படின்னு பிள்ளை படுத்தே கிடந்தா என்ன செய்யாது? அது என்ன செய்யும்? மறுபடி விழுந்து 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 எழுந்து, அல்லேலூயா, நடந்து. இப்ப நடக்கும் பிள்ளை. இப்ப என்ன செய்யும்? அந்த பிள்ளை சொல்லுது, எனக்கு ஓடவே வர மாட்டேங்குது, நடக்கிறது மட்டும்தான் இருக்கு. இல்ல, நடக்கதான் ஓடுவேன். புரியுதா? இதேதான் ஊழியம். ஆரம்பத்துல விழுந்துதான் கிடப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கை இப்படிப்பட்டதுதான். நான் பரிசுத்தமா இருக்கணும் நினைக்க என்னால முடியல. ஆரம்பத்துல விழுந்து விழுந்துதான் இழந்திருப்பீர்கள். ஏன்னா நீங்க குழந்தை. ஆனால் என்றும் விழக்கூடாது. எழுந்து நடக்கணும். நடந்தா மட்டும்தான். ஓடணும். ஓடினாப்பட்ட புயல் வேகத்துல கூட போகணும். போன வேண்டாமா? முதலாவது புறப்பட்டு போங்கள். போய் நீங்க ஊழியம் செய்ய 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 வாரம் அதிகமாக அதிகமாக கண்ணீர் விட்டு கதறும் போது கர்த்தர் உங்களுக்கு விசுவாச வரத்தை தருவார். அல்லேலூயா. அவர் தரும்போது நீ வியாதிஸ்தல் மேல கைய வச்சனா அவர்களுக்கு சுகம் தான். அல்லேலூயா. அப்ப வரங்களை பெற்றுக்கொள்ளுகிற ரகசியத்தை இப்போது கற்றுக்கொண்டீர்களா? ஆமே. அல்லேலூயா. நீ என்னை நிரப்பி என்னை நிரப்பும். நான் எல்லா 12 வரங்களையும் பெற்றுவிட்டு 58 பாஷைகளையும் பெற்றுவிட்டு அப்புறம் வேற என்ன? வேற ஏதாவது இருக்கா? கொடுங்க. நான் அமெரிக்காவுக்கு போகிறேன், நான் அண்டாட்டி. நீ போக வேண்டாம், நீ ஒண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் போயா புறப்பட்டு. என்ன நான் உங்களுக்கு சொல்றது, என்ன செய்யுங்க? ஃபர்ஸ்ட் போங்க. என்ன வாங்கன்னு சொல்லி இப்ப போங்கன்றீங்க. ஆமா, தயவு செய்து எங்கேயாவது போங்க, எதையாவது செய்யுங்க இயேசுக்காக. அல்லேலூயா. இப்ப சொல்லி நான் முடிக்கிறேன். வீடுகள் ஆன்லைன்ல பாக்குறவங்க எங்கேயாவது போங்க, இயேசுக்காக எதையாவது செய்யுங்க. ஏன்னா இயேசுக்காக செய்யணும். அவர் ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. அவர் யாரு? ரொம்ப நல்லவர். God is good all the time. அவர் மாதிரி ஒரு நல்லவரை நான் உலகத்துல பார்த்ததும் இல்லை, நீ பார்க்க போறதே இல்லை. அவர் ரொம்ப நல்லவர். அவருக்காக நீங்கள் பேசணும். அல்லேலூயா. அவருக்காக வாய் திறந்து பேசணும். போகிற இடத்துல வருகிற இடத்துல. நான் இதுக்கு முன்னாடி ஒரு மாதிரியான ஊழியக்காரனா இருந்து இந்த நாட்களில ஒரு தீர்மானம் பண்ணுகிறேன். இதுக்கு முன்னாடி எப்படி தெரியுமா? சர்ச்சில் நல்லா பிரசங்கம் பண்ணுவேன். ஊழியம் செய்யணும்னு நினைச்சேன்னா பயங்கரமா ஊழியம் செய்வேன். ட்ராக்ஸ் கொடுக்கணும், பேசணும் நினைச்சாதான் பேசுவேன். ஆனா எல்லா இடத்துலயும் பேச மாட்டேன். ட்ரெயின்ல போகும்போது என் வேலையை பார்ப்பேன். நான் உண்டு என் வேலை. நான் ஊழியக்காரன் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், யாருக்கும் தெரியவும் செய்யாது. நான் உண்டு, எனக்கு அது என்னுடைய வேலையா செஞ்சேன். நீங்க அப்படித்தானே? ஆபீஸ் போனா நம்ம வேலை செய்யும். ஆனா இப்போ நான் என்னை கொஞ்சம் மாத்திக்கிறேன். இப்ப நான் எப்பவுமே வேலையை செய்யணும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. எப்பவுமே ஊழியக்காரனாவே இருக்கணும். யாரை பார்த்தாலும் இயேசு பத்தி பேசணும்னு தீர்மானம் பண்றேன். ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர். ஏன் பேசாம இருக்கணும்? என் வேலை அதுதானே, இல்லையா? நான் உங்களுக்கு சொல்றேன், இயேசுக்காக பேசுங்க. எல்லா இடத்துலயும் பேசுங்க. இப்ப பேசலாமா, அப்ப பேசலாம், யோசிக்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ண
ஜாக்கிரதையா இரு. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு முடிக்கிறேன். இன்னைக்கு நீங்க புறப்பட்டு போங்க, அவ்வளவுதான். இனி வராதீங்க. அல்லேலூயா. என்ன அதிகம் தயவு செய்து வேலை செய்யாம பிரசங்கத்தை கேட்டு நோட்டில் எழுதி பாஸ்டர் சூப்பர், அந்த கதை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. புறப்பட்டு போய் இன்னைக்கு வீட்டுக்கு போறதுக்குள்ள யாராவது ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு தான் போகணும். ஐயோ கவிதா நீங்க பக்கத்துல இருக்க பாஷை என்ன பண்ண, எனக்கு அது தெரியாது. அல்லேலூயா. போற போக்குல அதுவும் ஒருத்தங்க பெருக்கி நிக்கிறாங்க. அல்லேலூயா. அதுவும் அங்க ஒருத்தர் தண்ணி பிடிச்சு நிக்கிறாங்க. போற போக்குல இயேசு சொல்லிட்டு போங்க. அல்லேலூயா. இன்றே துவங்குங்கள், இனிதாய் துவங்குங்கள். கண்களை மூடி ஜபிக்கலாம். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு அவன் ஆன்லைன்ல வீட்டுக்குள்ள பெட்ல உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறவர்களே வெளியே வாங்க. அல்லேலூயா. போங்க பக்கத்து வீட்டுக்கு, இயேசு பத்தி சொல்லுங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க. இதற்காகவே அழைக்கப்பட்டீர்கள். எல்லாரும் ஒப்பு கொடுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க. இன்று முதல் நான் இயேசு பத்தி சொல்லணும், சத்தியத்தை அறிகிற அறிவை எல்லாருக்கும் அறிவிக்கணும். இது என் மேல் விழுந்த கடமை. எத்தனை பேர் சொல்றீங்க? சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. ஆமென். சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு சுவிசேஷத்தை நீங்க பிரசங்கிக்கணும். அதற்காகவே கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். சுவிசேஷத்தை நீங்கள் பிரசங்கிக்கணும். எல்லாரும் வாய் திறந்து இயேசு பத்தி பேசணும், எல்லாருக்கும் இயேசு பத்தி சொல்லணும். இன்னைக்கு இன்றைக்கே தீர்மானம் பண்ணுங்க, சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும், சகல ஜாதிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். இது என் மேல் விழுந்த கடமை, இதை நான் செய்யணும். எத்தனை ஒப்பு கொடுக்குறீங்க? என்ன ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க. என்ன ஒப்பு கொடுக்குறேன், என்ன ஒப்பு கொடுக்குறேன். நான் எங்க எல்லாருக்கும் இயேசு பத்தி பேசுவேன். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இது என் மேல் விழுந்த கடமை, இது என் மேல் விழுந்த கடமை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல எல்லாருக்கும் நான் இயேசு பத்தி பிரசங்க போறேன், எல்லாருக்கும் நான் இயேசு பத்தி சொல்ல போறேன். ஆமென், ஸ்தோத்திரம். அது என் மேல் விழுந்த கடமை. அதற்காக ஆமென், ஸ்தோத்திரம். இயேசுவே உதவி செய்யுங்க. ஆமென், எனக்கு உதவி செய்யுங்க. கேளுங்க, கேளுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். கேட்கிறவர்களுக்கு கிடைக்கும் அந்த கிருபை கிடைக்கும், கேட்கிறவங்களுக்கு கிடைக்கும் அந்த கிருபை கிடைக்கும். வரங்களால் கர்த்தர் அநேகரை நிரப்ப போகிறார். ஆமென். ஊழியம் செய்யறவர்களுக்கு அதற்கேற்ற வரத்தை கர்த்தர் தரப்போகிறார். பேச்சாற்றலை கர்த்தர் தரப்போறார். ஞானத்தை போதிக்கும் வரத்தையும் அறிவை உணர்த்துகிற வரத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தரப்போறார். பிசாசுகளை துரத்துவீர்கள். ஆமென், ஸ்தோத்திரம். சத்ருவை ஆமென் நிர்மூலமாக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாரு. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன், கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவரே, பிள்ளைகளை பலப்படுத்துங்க, பலப்படுத்தி அனுப்புங்க. ஆமென். இந்த 33ஆவது நாள்ல நீர் பேசி இருக்கீங்க, உங்களுடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும். ஆசீர்வதிங்க. கர்த்தர் அப்படி செய்யறபடியே கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்கு சாயங்காலம் நடக்கிற டெலிவரன்ஸ் பிரேயர்ல அநேக வியாதியஸ்தர்களை கர்த்தர் சுகப்படுத்துறபடியா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். வியாதியஸ்தர்களை கர்த்தர் சுகப்படுத்த போறாரு. கட்டிகள் மறைய போகிறது. நன்றி ஆண்டவர். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.